அனைவருக்கும் வணக்கம். நாளுக்கு நாள் பெருகி வரும் இந்தியா கூட்டணியுடைய செல்வாக்கை கண்டு பாஜக அச்சப்பட்டு போயிருக்கிறது. மிரண்டு அரண்டு போயிருக்கிறார்கள் என்றால் அது மிகையல்ல. இப்பொழுது இன்று ஒரு திடுக்கிடும் தகவலை ஆம் ஆத்மி கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அதிஷி ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறார். காங்கிரஸோடு நீங்கள் கூட்டணியை தொடர்ந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்படுவார், சிபிஐ வழக்கின் மூலமாக கைது செய்யப்படுவார் என்று மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள் என்று அந்த தகவலை சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து இந்த கருத்துக்களைத்தான் நாம் சொல்லிக்கொண்டே வந்தோம். சிபிஐ, இடி, இன்கம் டேக்ஸ் என்ற இந்த 3 நிறுவனங்களையும் வைத்து பாஜக அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. அரசியல் எதிரிகளை மட்டுமே கைது செய்ய வேண்டும், அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்ற வகையிலே செயல்பட்டு வருகிறது என்று சொல்லியிருந்தோம். அதற்கு ஆதாரமாக இப்படி ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்காங்க. இதில் மிகவும் கவனிக்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, பஞ்சாபில் அங்கே ஒரு கூட்டணி ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் டெல்லியிலும் அந்த கூட்டணி ஏற்பட்டிருக்கிறது. டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி 7 தொகுதிகள் இருக்குது. அதில் அசெம்பிளியில் அவங்க தான் ஃபுல் ஸ்வீப் பண்ணாங்க. சென்ற முறை பாஜக வென்றது. இப்பொழுது ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸும் ஒன்றாக இணைந்து போட்டியிட்டால் பாஜக அங்கே ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது என்ற காரணத்தாலும் பஞ்சாபில் அந்த 14 தொகுதிகள் இருக்குது. அந்த 14 தொகுதிகளையும் பாஜக இழக்க நேரிடும் என்ற காரணத்தினாலும் மிரட்டி பார்க்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மிகப்பெரிய கூட்டணி ஏற்பட்டிருக்கிறது. சமாஜ்வாடியோடு அங்கே இருக்க இன்னொரு கட்சியோடு சேர்ந்து 17 தொகுதிகளிலே காங்கிரஸ் உத்தரப்பிரதேசத்தில் போட்டியிடுகிறது. அதே போல் மேற்கு வங்கத்திலும் கூடிய விரைவில் அந்த ஒரு தொகுதி உடன்பாடு எட்டப்படும் என்ற தகவல்கள் கொண்டிருக்கிறது. இதை கண்டு கதி கலங்கி போயிருக்கக்கூடிய பாஜக இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான செயல்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. 400 சீட்டு ஜெயிப்போம், 450 சீட்டு ஜெயிப்போம்னு பேசினவங்கெல்லாம் பாவம் இப்படி தான் மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் சொல்கிறோம், பாஜக இந்த முறை 200 தொகுதிகளை வெல்வதே மிக மிக கடினம். ஏனென்றால் இந்த 10 வருடங்களில் மக்களுடைய வாழ்க்கையை சீரழித்திருக்கிறது பாஜக. வெறும் அவர்களுடைய நண்பர்கள் பெருமுதலாளிகள் மட்டுமே லாபம் ஈட்டக்கூடிய வகையில், அவர்கள் மட்டுமே பலன் பெறத்தக்க வகையில் தான் இவர்களுடைய கொள்கை முடிவுகள் எல்லாமே இருந்திருக்கிறது. இதற்கு அத்தாட்சியாக நம்ம பார்த்தோம், அதானி உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய பணக்காரராக மாறினார். இந்தியாவில் இருக்கவங்களாம் ஏழைகள் மீண்டும் ஏழைகளாகவே மாறிக்கொண்டிருக்கிறார்கள். பெருமையாக அவரை பேசிக்கிறாங்க. 80 கோடி பேருக்கு இன்னும் 5 வருஷத்துக்கு நாங்கள் இலவச உணவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை பெருமையாக வேற பேசி கொண்டிருக்கிறது பாஜக. ஸோ இந்த முக்கியமான கட்டத்தில் இப்படி ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கூட்டணியை விட்டு விலகவில்லை என்றால் கைது செய்யப்படுவார் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் என்று மிரட்டல் விடுத்திருக்கிறது பாஜக. என்ன சொல்கிறது பாஜக, என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.